இந்த உலக பாடுகளினால் பிரச்சனைகளினால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். நாம் வந்தடைத்தக்க ஒரு கண்மலை நமக்கு உண்டு. நாம் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். அவரின் ஞானம், வழிநடத்துதல் எப்படி உள்ளது என்று பார்ப்போம். வாருங்கள். நாள் தவறாமல் தொடர்ந்து எங்களோடு வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நிகழ்ச்சியில் நாம் தானியேல் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 21ஆம் வசனம் வரை நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது தானியேல் 11ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். தானியேலுடைய தரிசனம் தொடர்கிறது. அந்தியோகஸ் எபிபேனஸை குறித்து சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, பாவ மனிதனான அந்தி கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்படுகிறது. தானியேல் 10 முதல் 12ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதி ஒரே தரிசனத்தை குறிக்கிறது. 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஏனென்றால் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 70 வாரங்களின் சில இடைவெளிகளை இந்த அதிகாரம் நிரப்புகிறது. குறிப்பாக தானியேலின் ஜனங்களை குறித்த தீர்க்க தரிசனம் தெளிவாகிறது. அது மட்டுமல்ல, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பல்வேறு உலோகங்களாலான சிலையிலே காணப்பட்ட கடைசி 3 ராஜ்யங்களையும் குறித்த விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு கூட 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிருகங்களை குறித்ததான சில விளக்கங்களும் இங்கே உண்டு. தானியேலின் ஜெபத்திற்கு பதில் கொண்டு வந்த தூதனானவன் சாத்தானால் தடை பண்ணப்பட்டதற்கு முக்கியமான காரணம் தானியேலின் மக்களோடு தொடர்புடைய மிக முக்கியமான கடைசி 2 ராஜ்யங்களை குறித்ததான விவரங்களாகும். இந்த ராஜ்யங்கள் தான் பெர்சியா தேசமும் கிரேக்க தேசமும். இந்த அதிகாரம் கற்றுக் கொடுக்கும் மற்றும் ஒரு முக்கியமான சத்தியம், பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையிலான தீர்க்க தரிசன பகுதியை இது நமக்கு கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலம் அமைதியான காலம் என்று பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையில் சரியானதல்ல. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலம் யூத ஜனங்களுக்கு மிகுந்த உபத்திரவம் நிறைந்த காலமாகவே இருந்திருக்கிறது. சீரியா மற்றும் எகிப்து தேசத்தின் கீழ் மிக அதிகமான பாடுகளை யூதர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். சீரியா தேசத்திற்கும் எகிப்து தேசத்திற்கும் இடையிலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தபடினால் இந்த 2 தேசங்களுக்கும் மத்தியிலே இருந்த பாலஸ்தீன தேசம் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த படைகள் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த பாலஸ்தீன பகுதியையே கடந்து சென்றார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடையிலே தான் இந்த அந்தியோகஸ் எபிபேனஸ் பதவிக்கு வந்தான். இவன் எதிர்காலத்திலே வரப்போகும் அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமானவனாக இருக்கிறான். இந்த அந்தியோகஸ் எபிபேனஸும் யூதர்களை துன்புறுத்துகிறவனாகவே வந்தான். எந்த ஒரு பார்வோனையும் விட, ஹிட்லரை விட, இன்னமும் யூதர்களை துன்புறுத்திய பல அதிபர்களை விட இவனை மிகவும் அதிகமாய் துன்பப்படுத்தினான். யூத சரித்திரத்தின் நீரோ என்று இவன் அழைக்கப்படுகிறான். இவனே மிக அதிக அளவு புனித தன்மையை கெடுத்தவனாவான். இந்த அதிகாரத்திலே சரித்திரத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் பிரிக்கும் ஒரு கோட்டை நாம் பார்க்கலாம். முதல் முறை இது எழுதப்பட்ட பொழுது இவை எல்லாமே தீர்க்க தரிசனமாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதில் ஒரு பகுதி நிறைவேறிய சரித்திரமாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் சாதாரணமான எந்த மனிதர்களும் புரிந்து கொள்ள முடியாத ஆழமான தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. அதிகமான மக்கள் உணர்ச்சிகளை தட்டி எழுப்பும் தீர்க்க தரிசன பகுதிகளை விரும்புவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாக படித்து அறிந்து கொள்ள வேண்டிய தரிசன பகுதியை குறித்து அதிக உற்சாகம் அடைகிறதில்லை. அது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறதில்லை. ஆனால் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாய் அறிந்து கொள்ள விருப்பமுள்ள ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த பகுதி உண்மையாகவே உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி தரும் ஒரு பகுதியாக இருக்கும். தானியேல் கண்ட தீர்க்க தரிசனமானது மேதிய பெர்சிய ராஜ்யத்தையும் கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் இணைக்கிறதா இருக்கிறது. அதாவது ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் பாலமாக இது அமைகிறது. இந்த பகுதி உலக ராஜாங்கம் கைமாறுகிறதை குறித்து பேசுகிறது. கிழக்கிலே இருந்த அதிகாரம் இப்பொழுது மேற்குக்கு செல்கிறது. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், இந்த தீர்க்க தரிசனம் குறிப்பாக தானியேலின் ஜனங்களான யூத மக்களை குறித்ததாக இருக்கிறது. இது முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் இந்த கிழக்கத்திய உலக அரசாங்கத்திற்கும் மேற்கத்திய உலக அரசாங்கத்திற்கும் இடையிலே யூத ஜனங்கள் பாடுபட போகிறார்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இங்கே இவ்வாறு பேசுவது தானியேல் அல்ல, தானியேலிடத்திலே அனுப்பப்பட்ட தூதன். இந்த தூதன்
காபிரியேல் தூதனாகவும் இருக்கலாம். இங்கே பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த சம்பவங்கள் எல்லாம் தரியு ராஜாவின் காலத்திலே நடைபெறுகிறது. இந்த காலகட்டத்தில் தான் தானியேல் சிங்க கெபிக்குள் போடப்பட்டார். தானியேலை காப்பதற்காக தரியு எவ்வளவோ முயற்சி எடுத்தார். ஆனால் அவனுடைய சொந்த கட்டளையினாலே, கையெழுத்தினாலே எதையும் செய்ய முடியாமல் போய்விட்டான். என்றாலும் தரியு தானியேலிடத்தில் என்ன கூறினார் ஞாபகம் இருக்கிறதா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தரியு சொல்லும் பொழுது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று கூறினான். இங்கே தூதன் சொல்லும் வார்த்தை என்ன? நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் என்று கூறுகிறான். இதன் பொருள் என்ன? தரியுவின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக இந்த தூதன் தரியுவை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றான். மேலும் அதிகாலையிலே வந்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்ட தரிவிற்கு தானியேல் சொன்ன பதில் என்ன? தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். வாசிக்கிறேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். எனவே சரித்திரப்படி தானியேல் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்ட காலகட்டத்திலே தான் தானியேல் இந்த தரிசனத்தை கண்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கிறது. இந்த தரிசனமானது பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திற்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. தானியேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாயிருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். இந்த இடத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை உள்ள பகுதி சரித்திரம் நடைபெறும் முன் எழுதப்பட்ட சரித்திரம் என்று கூறலாம். இந்த வசனங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் அப்படியே நிறைவேறிவிட்டது. எனவே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை குறை சொல்கிறவர்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்ற பின்னர் தான் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் எழுதப்பட்டது என்று குறை கூறுகிறார்கள். இந்த தீர்க்க தரிசனத்திலே நடைபெறப் போகிற அத்தனை காரியங்களும் துல்லியமாக சொல்லப்பட்டு அவ்வாறே பிற்காலத்திலே நிறைவேறியது. இங்கே தூதன் இந்த விவரங்களை எல்லாம் தானியேலுக்கு அறிவித்திருந்தாலும் இது நிறைவேறும் பொழுது இவைகளை எல்லாம் பார்ப்பதற்கு தானியேல் உயிரோடு இருக்கப் போவதில்லை. பின்னர் ஏன் இது தானியேலுக்கு கூறப்பட்டது? பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே யூத மக்கள் துன்புறும் பொழுது இவை எல்லாவற்றையும் ஏற்கனவே தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை அவர்கள் வாசித்து அறிந்து கொள்ளும்படியாக எழுதப்படும்படியே இவை தானியேலுக்கு கூறப்பட்டது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இது நமக்கு எவ்வளவு உற்சாகம் தரும் ஒரு சத்தியமாக இருக்கிறது இல்லையா? முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ஆரம்பத்திலேயே ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பாதை வழியாய் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் இறுதி எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த கடினமான காலகட்டத்திலே நீங்கள் முறுமுறுக்காமல் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்ற உண்மையை அறிந்தவர்களாய் ஸ்தோத்திரத்தோடு இந்நாட்களை கடந்து செல்ல அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். அவர் உங்களை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை பாதுகாக்க வேண்டியது, உங்களை பராமரிக்க வேண்டியது அவர் வாஞ்சிக்கும் ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே சில காலம் கடந்து செல்லும் வேதனை நிறைந்த காலங்களை குறித்து சோர்ந்து போய்விடாமல் கர்த்தர் நன்மையானதே தருவார் என்ற விசுவாசத்தோடு முடிவு அவருடைய சித்தம் போல சிறப்பானதாக இருக்கும் என்பதை அறிந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். சரி, இங்கே அந்த தூதன் சொல்வது என்ன? பெர்சியா தேசத்திலே தொடர்ந்து 4 குறிப்பிடத்தக்க ராஜாக்கள் வருவார்கள். அதாவது கோரேஸ் ராஜாவிற்கு பின்னர் வரும் 4 ராஜாக்களை குறித்து இங்கே தூதன் கூறுகிறான். சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இந்த 4 பேரை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். முதலாவதாக கம்பைசஸ். இவன் கிமு 529ஆம் ஆண்டிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தவன். இரண்டாவதாக சூடோ ஸ்மெர்டிஸ். இவன் கிறிஸ்துவுக்கு முன் 522ஆம் ஆண்டு ஆட்சி செய்தவன். மூன்றாவதாக தரியு ஹிஸ்டஸ்பேஸ். கிறிஸ்துவுக்கு முன் 521ஆம் ஆண்டிலே ஆட்சி செய்தவன். நான்காவதாக ஜெரக்சஸ். இவன்தான் கிறிஸ்துவுக்கு முன் 480ஆம் ஆண்டிலே கிரேக்க நாட்டை ஊடுருவி சென்றவன். இவன் முறியடிக்கப்பட்டான். அதற்கு பின் உலக அரசாக மேதிய பெர்சிய ராஜ்யம் எழும்பவில்லை.
எஸ்தர் புத்தகத்தில் நான் வாசிக்கிற ஆகாஸ்வேரு ராஜா தான் இந்த ஜெரக்சஸ். இந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல அவன் மிக செல்வ செழிப்பானவனாக ஐஸ்வர்ய சம்பன்னனாக வாழ்ந்து வந்திருக்கிறான். தேவன் முன் அறிவித்தபடியே இவன் செயல்பட்டான். தொடர்ந்து சிந்திப்போம். வாசிக்கிறேன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா கிறிஸ்துவுக்கு முன் 335ஆம் ஆண்டிலே ஆட்சிக்கு வந்த மகா அலெக்சாண்டர் ஆவான். கிரேக்க மக்கதோனியர் ராஜ்யத்தின் அரசனாக இவன் பொறுப்பெடுத்தான். இந்த மகா அலெக்சாண்டர் பெர்சிய ராஜ்யத்தை அடிமைப்படுத்தி உலக வல்லரசின் அதிபதியாக வாழ்ந்தான். தானியேல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டிப்போம். மகா அலெக்சாண்டர் உலக ஆளுநராய் வாழ்ந்தவன். மிக மேலான யுத்த தந்திரங்களை அறிந்தவனாய் வாழ்ந்தவன். ஆனால் குடிக்கு அடிமைப்பட்டு கிறிஸ்துவுக்கு முன் 323ஆம் ஆண்டிலே மரித்து போனான். அவன் எவ்வளவு வளர்ச்சி கண்டிருந்தாலும் அவனுடைய ராஜ்யமானது அவனுக்கு கீழ் பணி செய்த 4 தளபதிகளுக்கு பிரித்தளிக்கப்பட்டது. கேசண்டர் என்பவன் மக்கதோனியா பகுதியை எடுத்துக்கொண்டான். லிசினாக்ஸ் இன்றைய துருக்கி நாடு அல்லது அக்காலத்து சின்ன ஆசியாவை எடுத்துக்கொண்டான். செல்யூக்சஸ் நிக்கேண்டர் சீரியா தேசத்தையும் மீதமுள்ள மத்திய கிழக்கு பகுதியையும் எடுத்துக்கொண்டான். டாலமி எகிப்து தேசத்தை எடுத்துக்கொண்டான். இந்த 4 குடும்பங்களும் அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டு கொண்டவர்களானார்கள். இதன் விளைவாக ரோமானியர்களுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். தென் திசை ராஜா பலவானாயிருப்பான், ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான். இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையாயிருக்கும். தென் திசை ராஜா என்பது யாரை குறிக்கிறது? தென் திசை என்றால் எது? வேத புத்தகத்திலே திசைகள் யாவுமே பாலஸ்தீனத்தை மத்திய பிரதேசமாக வைத்தே கூறப்பட்டிருக்கிறது. எனவே தென் திசை ராஜா என்பது பாலஸ்தீனாவிற்கு தெற்கே உள்ள எகிப்து தேசத்தை குறிக்கிறது. இந்த தென் திசையின் ராஜா டாலமி வம்சத்தில் வந்த ஒரு அரசனாவான். தானியேல் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென் திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள். ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற் போம். அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை. அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலத்தில் பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இங்கே வடதிசை ராஜா என்பவன் செலுக்சஸ் வம்சத்தில் வந்த ஒருவனாவான். இந்த வசனம் நிறைவேறிய காலம் கிறிஸ்துவுக்கு முன் 250ஆம் ஆண்டாகும். சில சின்ன சின்ன விவரங்களிலே சரித்திர ஆசிரியர்கள் வேறுபட்டாலும் அக்காலத்திலே பல தவறுகள் மிக தெளிவாக சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக இந்த தீர்க்க தரிசனம் மிகச் சரியாக நிறைவேறியிருக்கிறது. யுத்தத்திலே ஈடுபட்ட இந்த 2 குடும்பங்களுக்கும் இடையே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக டாலமி பிலதெல்பஸ் என்ற எகிப்திய ராஜா தனது மகளான பெர்னீஸை சீரியா தேசத்தைச் சேர்ந்த அந்தியோகஸ் தியோஸுக்கு திருமணம் செய்து வைத்தான். ஆனால் இந்த அந்தியோகஸ் ஏற்கனவே லடோரைஸ் என்பவளை திருமணம் செய்திருந்தான். அவளை விவாகரத்து செய்துவிட்டான். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த டாலமி பிலதெல்பஸ் மரித்து போய்விட்டான். எனவே இந்த அந்தியோகஸ் தியோஸ் பெர்னீஸை அவனுடைய மகனோடு கூட தள்ளி வைத்துவிட்டு முதல் மனைவியாகிய லவோதிஸை எடுத்துக்கொண்டான். எனவே இந்த லவோதிஸ் அந்தியோகஸ் தியோஸுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்தாள். பின்னர் பெர்னீஸையும் அவளது மகனையும் கொலை செய்ய உத்தரவிட்டாள். பின்னர் அவளுடைய சொந்த மகனான செல்யூக்கஸ் காலினிக்ஸ் என்பவனை அரியணையிலே அமரச் செய்தாள். இந்த செயல்கள் தானியேலின் தீர்க்க தரிசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பது மிக ஆச்சரியமான ஒன்றாய் இருக்கிறது. தானியேல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்பி இராணுவத்தோடே வந்து வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து. சரித்திரத்தின்படி இது டாலமி யூர்ஜெட்டஸ். இவன்
பெர்னிஸின் சகோதரனாவான். இவனே ஒரு படையுடன் வந்து சீரியாவை கைப்பற்றினான். அந்நாளிலே துறைமுகமாயிருந்த அந்தியோகியாவை கைப்பற்றினான். தானியேல் 11ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை பாருங்கள். அவர்களுடைய அதிபதிகளையும் அவர்களுடைய விலையேற பெற்ற வெள்ளியும் பொன்னுமாகிய பாத்திரங்களையும் அவருடைய தெய்வங்களையும் கூட எகிப்துக்கு கொண்டு போய் சில வருஷங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையாய் நிற்பான். தென் திசை ராஜா அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். சரித்திரத்தின்படி கொள்ளை பொருளாக 4000 தாலந்து தங்கத்தையும் 40,000 தாலந்து வெள்ளியையும் 2500 விக்கிரகங்களையும் எகிப்திற்கு எடுத்து சென்றான் என்று சரித்திரம் கூறுகிறது. வேத வசனங்கள் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறியிருக்கிறது என்பதை கவனித்தீர்களா? தொடர்ந்து பாருங்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்கிறேன். ஆனாலும் அவனுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டுவார்கள். இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தம் கலந்து சேர்வான். அப்பொழுது தென் திசை ராஜா கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோடே யுத்தம் பண்ணுவான். இவன் பெரிய சேனையை ஏகமாய் நிறுத்துவான். ஆனாலும் இந்த சேனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும். அவன் அநேகமாயிரம் பேரை மடிவிப்பான். ஆனாலும் பலங்கொள்ள மாட்டான். சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பத்தோடும் நிச்சயமாய் வருவான். எகிப்திற்கும் சீரியாவிற்கும் தொடர்ந்து யுத்தங்கள் நடைபெற்று கொண்டே இருந்தன. இங்கே விவரங்களுக்குள்ளே நாம் செல்லாமல் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை கூற விரும்புகிறேன். இந்த யுத்த காலகட்டத்திலே சீரியாவிற்கும் எகிப்திற்கும் நடுவில் இருந்த பாலஸ்தீன பகுதியிலே வாழ்ந்த இஸ்ரவேலர் எந்த அரசனுக்கு துணை செய்வது என்பதிலே ஒவ்வொரு முறையும் தவறான தீர்மானங்களை செய்து அவ்வப்பொழுது இருவர் கையிலும் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 14 வசனத்தை பாருங்கள். அக்காலங்களில் தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்திலுள்ள துண்டறிக்கைக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்தில் அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் கொலை செய்யப்படுவார்கள். எகிப்து ராஜாவின் மூலமாகவும் சீரிய தேசத்தின் ராஜாவின் மூலமாகவும் சொல்லொன்னா வேதனையிலே அவர்கள் கடந்து செல்வார்கள். தேவன் முற்காலங்களிலே வரப்போகும் காலங்களை குறித்த சம்பவங்களை அவை நடைபெறும் முன்னரே துல்லியமாக கூறுகிறவர் என்றால், இன்றும் நமது வாழ்க்கையிலேயும் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை, அடுத்த ஆண்டு என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட கர்த்தர் மேல் நாம் சார்ந்து கொண்டவர்களாக, முழு நம்பிக்கையையும் அவர் மேல் வைத்தவர்களாக நாமும் வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம். இன்று நீங்கள் கடந்து வரும் பாதை ஒருவேளை கடினமான பாதையாக இருக்கலாம். என்றாலும் நீங்கள் கருத்தோடு வேத வசனங்களை படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம் காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் சங்கீதக்காரனைப் போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச அறிக்கை செய்யலாம். தொடர்ந்து வேதவசனங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே போதுமான நேரத்தை கொடுங்கள். தானியேலைப் போல உங்கள் ஜெப நேரங்களை மறவாமல் கைக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் தம்முடைய பூரண சித்தத்தை நிறைவேற்றி உங்களை என்றென்றும் வழிநடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த கிருபைகளை நீங்கள் பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் தாமே உங்களுக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோமா? அண்ட சராசரங்களையும் படைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கேட்ட உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் கடந்த காலங்களை மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்ற சத்தியத்தை மீண்டும் எங்களுக்கு நினைவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டங்களை அதின் காலத்தில் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது சோர்வோடு, கவலையோடு, பாரத்தோடு இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்ற பூரண விசுவாசத்திற்குள்ளே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உண்மையில் அவர்கள் வைக்கிற நம்பிக்கையினாலே இன்று முதல் மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும்
எதிர்காலத்தில் உம்முடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் வழி நடக்க நீரே அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். இந்த நாளும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றும் நீங்கள் கேட்ட வேத வசனங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அது நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஊழியங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். நான்காவது ராஜா யாருக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான்? நான்காவது ராஜா யாருக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான்? ஆப்ஷன் ஏ கிரேக்க ராஜ்யம், ஆப்ஷன் பி தென் திசை ராஜ்யம், ஆப்ஷன் சி பெர்ஷிய ராஜ்யம். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். நம்மை தம் உள்ளங்கைகளில் வரைந்து நமது காலங்களை தமது கரத்தில் வைத்திருக்கிற தேவாதி தேவனின் பிள்ளைகளாகிய நேயர்களே, இந்த நாளின் தியானம் உங்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதாயிருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எல்லாவற்றையும் முன் குறித்தவர் நம் தேவன். நம் பிறப்பு கூட அவரின் சித்தமே. இப்பொழுது நீங்கள் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பது கூட அவருடைய சித்தம்தான். அந்த வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமமுள்ள ஆண்டவர் உங்களையும் வழிநடத்துவார். நீங்கள் கலங்க வேண்டாம். தேவனுக்கு கீழ்ப்படிதலும் இரவும் பகலும் தெய்வ வசனங்களை தியானித்தலும் நமது வாழ்வாக இருக்குமானால் நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. எபிரெயர் 10:36.